ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து வெளியிட்டிருக்க கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் நிறையவே விட்டுருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே விட்டுருக்காங்க. இது ஒன்லி ஃபார் ஆன்லைன் மட்டும்தான். நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆனா போதும், இன்டர்வியூ கிடையாதுன்னு சொல்லி இருக்க மாதிரி சொல்லியிருக்கு. இதை பத்தி நம்ம எப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த நோட்டிபிகேஷன் வழியா தெரிஞ்சுக்கிட்டு இதை நான் அப்ளை பண்ணியே காமிச்சிடறேன். ஒரு அப்ளிகேஷனே உங்களுக்காக அப்ளை பண்ணி டீட்டெயிலாகவே காமிச்சிடறேன். இப்போ வாங்க, இதோட டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 26/7 விட்டுருக்காங்க. இது லாஸ்ட் டேட்டு எப்போ நீங்கள் முடிக்கணும்னா 24/8/2024 நீங்கள் முடிச்சிடணும். அதுக்கு மேலே நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் கரெக்ஷன் எப்போ பண்ணலாம்னா 28 மற்றும் 30 இந்த 2 நாளில் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இதை தப்புனா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு, ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூடு எல்லாமே இருக்கு. செகண்ட் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சப்ஜெக்ட் தான் அது. நீங்கள் அக்ரி முடிச்சிருந்தீங்கன்னா அக்ரி, பயோ டெக்னாலஜி முடிச்சிருந்தா பயோ டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, சிவில், இது மாதிரி எலக்ட்ரானிக்கல் எல்லாமே இதில் இருக்கு. லா முடிச்சிருந்தீங்கன்னா லாக்கு இருக்கு, மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் மெக்கானிக்கல். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்கும் இதில் போட்டிருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இதை போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்க, இது போஸ்ட் ஆன் வேகன்சி வந்து போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போட்டிருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங்ல போட்டிருக்காங்க. இது கோடை ஞாபகம் வச்சுங்க, போஸ்ட் கோடை. இது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி 5 தான் இருக்கு. அதில் ஜென்ரல் ஒன்று இருக்கு, எஸ்சிக்கு ஒன்று இருக்கு, உமன்ஸ் ஒன்று இருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் இது டோட்டலாக 5 தான் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோவில் போட்டிருக்காங்க, அது ஒரே ஒரு வேகன்சி. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்தீங்கன்னா என்னென்ன ஆர்கிடெக்ட் என்னென்ன போட்டிருக்காங்க. ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங் போட்டிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வேகன்சி போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவருக்கு தான் இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். அவர் வாட்டர் சோர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த உங்களுக்கு டீட்டெயிலாகவே அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கீழே நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னென்ன முடிச்சிருந்தா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்ன அதுதான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பற்றி நான் ஃபுல்லாக அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனை பற்றி நிறையவே பெரிய பெரிய வீடியோவில் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து முழுக்க அப்ளை பண்ணுறது மட்டும்தான் பண்ண போகிறோம். நோட்டிஃபிகேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் ஒரு பெரிய வீடியோ போகும். அது நானும் பண்ண விரும்பலை. ஸோ நிறைய பேர் பண்ணதுனால இப்போ நான் டேரெக்டாக அப்ளைக்கே போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற எஃபெக்ட்டுக்கும் ஒரு வேல்யூபுளாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரௌசரில் டிஎன்பிசி வெப்சைட் போய்க்குங்க. அந்த வெப்சைட் போனோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உள்ள போங்க. உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப்ளை ஆன்லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பாப்பா ஓப்பன் ஆகும். அது ஓகே கொடுத்த பிறகு இதில் வந்து விண்ணப்பிக்கின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் ஐடி எல்லாமே போட்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கொடுத்து லாகின் பண்ணீங்க. இப்போ அப்ளை கொடுத்து இப்போ உங்களோட ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் இதில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடியும் பாஸ்வேர்டு போட்டுட்டேன். இப்போ அந்த கேல்குலேஷன் போட்டு சமர்ப்பின்னு இருக்குல்ல, அதை கொடுக்குறேன். கொடுத்த உடனே இப்போ எனக்கு வந்து என்னோட சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு, என்னோட ப்ரொஃபைலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்குது. கீழே டாப்பில் வந்தீங்கன்னா வச்சிங்கன்னா கீழே இருப்பாருங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, அது கிளிக் நோ இயர் டு அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்க ப்ராசஸ் போயிடும். இது வழக்கமாக நம்ம குரூப் 4 குரூப் 2 எல்லாமே அப்ளை பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்கள், ரெக்கமெண்ட் டீட்டெயில் இருக்குது, அப்ளிகேஷன் டீட்டெயில் இருக்குது, கம்யூனிகேஷன் டீட்டெயில் இருக்குது, எக்ஸாம் சப்ஜெக்ட் இருக்குது, போஸ்ட் டீட்டெயிலு, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் இருக்குது, அகடமிக் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வழக்கமாக அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட எத்தனை ப்ராசஸ்னா 13 ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கலாம். ஸோ அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தொடர்பு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டீட்டெயில் இருக்குது. இது வந்து கிளிக் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் படிக்கணும், படித்து பார்த்துங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரையும் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவில் நம்மளோட நேமும் நீங்கள் இதில் டைப் பண்ணி இருக்கணும். மற்றும் நீங்கள் எப்போ அந்த ஃபோட்டோ எடுத்தீங்கிற எதுவுமே நீங்கள் அதில் ஆட் பண்ணியிருக்கணும். அது வந்து எப்படி நான் ஆட் பண்ணுறதுங்கிறது அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நான் கீழே மேலே ஐ பட்டனில் கொடுத்துட்றேன். அது வழியாக நீங்கள் பண்ணிக்க. இப்போ நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் சிக்னேச்சரை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுறேன். சிக்னேச்சரும் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ கீழே வாங்க.
இப்போ கீழே வழக்கம் போல் உள்ள டீட்டெயில்ஸாக நம்ம டீட்டெயில்ஸாக அதிலே நம்ம நேமு இனிஷியல் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் மேலே கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வரப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஜெண்டரை கொடுத்துட்டு உங்களோட கம்யூனிட்டியை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து உங்கள் மெயில் ஐடியும் கொடுத்துட்டு இதை நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பி கொடுத்துக்க வேண்டியதான் கீழே. இப்போ எல்லாமே கிளிக் பண்ணிட்டு நான் சமர்ப்பி கொடுக்குறேன். ராங்னு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ மறுபடியும் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணி இப்போ நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். மறுபடியும் கொடுத்த உடனே எனக்கு அடுத்த பேஜில் என் டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு. மறுபடியும் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்க வேண்டியதான். அடுத்ததில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட சப்ஜெக்டை கொடுக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுனால கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்கும். இதில் பாருங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது பாருங்கள். இது வந்து சிவிலில் நான் தேடி இப்போ நான் சிவிலில் கிளிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் மெக்கானிக்கலாக அக்ரியை முடிச்சிங்கன்னா அதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சமர்ப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் கீழே வரேன். கீழே வந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சமர்ப்பி கொடுத்துங்க. செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த உடனே இதில் சிவில் இன்ஜினியருக்கு பாருங்கள் இவ்வளோ லிஸ்ட்டாக போஸ்ட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 போஸ்டிங்க்கு அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்று ஒன்றாமே கிளிக் பண்ணிக்கிங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு அந்த போஸ்ட் கோடில் அது வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டு, அதாவது வாட்டர் ரிசோர்ஸா இல்லை மெட்ரோவா, அது மாதிரி ஏதாச்சும் போட்டிருக்கு. அதாவது சென்னை மெட்ரோ கார்பரேஷன் எல்லாமே அதில் போட்டிருக்கு. அந்த கோடுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ செக் பாக்ஸை கிளிக் பண்ணி இப்போ நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வரதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வழக்கம்போல உள்ளது. நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்கு இல்லை. ஸோ நோ கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே ஏற்கனவே எழுதிருக்கீங்களான்னு கேட்குது. எலிஜிபிலிட்டியானு நான் நோ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாள் இராணுவத்தினர்னு கேட்குது. நான் இல்லை இதான் கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு பணியாளரான்னு கேட்குது. நான் அரசு பணியாளர் இல்லை, நான் நோ கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே மறுபடியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்குது. நான் நோ கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்வாணையத்தில் உரிமையை ஏற்கனவே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நோ கொடுத்துருங்க. இது நோ கொடுத்துட்டு கீழே இது நாள் வரை இது குற்றப்பதிவு ஏதாச்சும் உங்கள் மேலே இருக்கான்னு கேட்குது. எஃப்ஐஆர்லாம் என் மேலே எதுவுமே இல்லை. ஸோ நோ கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றுள்ளான்னு கேட்குது. அதுக்கு எஸ் கொடுத்துட்டேன். அறிவிப்பும்படி நீங்கள் பெற்றிருக்க பார்வை திறன் வந்து இதில் 3 கேட்டிருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கறது பெட்ரு. செகண்டு 2வதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க. விஷன் ஸ்டாண்டர்ட் ஐஆர் பெட்டர்ன்னு இருக்குல்ல அதை கொடுத்துங்க. இப்போ வந்து நீங்கள் நிரப்ப பற்றாக்குறைவில் திறன் பாதிக்கப்பட்டுள்ளன்னு கேட்குது. நான் நோ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நைட் பிளைண்ட்னஸ் அதே தான். இதுக்கு நோ தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடருக்கும் துணை மனைவி கொண்டுள்ளது நமக்கு இல்லை. ஸோ நோ கொடுத்துட்டு கீழே சேவஸ் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே ஒன்று ஃபில் ஆகாமல் இருக்குது. அந்த ரெட்டு ஃபில் ஆகாமல் இருக்குது. அதை ஃபில் பண்ணிங்க. இது என்ன இருக்குன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் ஜாப் பண்ணுறீங்களா இல்லை பணி நிலை கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துறேன். அதான் பெட்ரு. இல்லாட்டி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்ருக்கோம். அன்எம்ப்ளாய் கொடுத்த பொண்ணு இப்போ கீழே வாங்க கண்டினியூ கொடுத்துங்க. இப்போ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எஸ்எல்சி இது கொடுக்கணும். அப்புறம் +2 உடைய மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா யூஜி நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்க்கும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கோடுக்கு தகுந்த மாதிரி யூஜி முடிச்சதுன்னா யூஜி கொடுக்கணும், பிஜி கொடுக்கணும். நான் வந்து யூஜி மட்டும் தான் முடிச்சிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூஜியில் 3 தடவை நம்ம 4 தடவை அதை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த டீட்டெயிலில். ஏன்னா அந்த நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல போஸ்டிங்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கவனமாக கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றா ஃபில் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 10th மார்க் ஷீட்டோட எப்போ வெளியிட்டாங்களோ அதாவது ரிசல்ட் வெளியிட்டது கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு குழுமம் வந்து ஸ்டேட் போர்டா இல்லைன்னு கேட்குது. நான் ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சான்றிதழ் எண் கொடுக்கணும், சர்டிஃபிகேட் நம்பர். அதுக்கப்புறம் தமிழில் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்கன்னு கேட்குது. நான் எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 12th டீட்டெயிலில் ஃபில் பண்ணிக்கிறேன். எப்போ ரிசல்ட் வந்த தேதியோ அதை கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் இது ஹெச்எஸ்சியா என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ நான் ஹெச்எஸ்சி தான் 12th கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது என்ன போர்டு படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இது என்ன போர்டில் படிச்சிருக்கீங்க கேட்குது. அது ஸ்டேட் போர்டு தான். ஸ்டேட் போர்டு கொடுத்துட்டு அதாவது மார்க் ஷீட் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ் வழியாக படிச்சிருக்கீங்கன்னு கேட்குது. எஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஜி டீட்டெயிலு. இது யூஜி டீட்டெயில் பார்க்குறப்ப அதே தான். நம்ம எப்போ ரிசல்ட் வந்துச்சு நம்ம வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறதுனால பட்டப்பிடிப்பின் பெயர் வந்து அதை கொடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சேம் ஈக்குவல். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளதா இல்லை வேற கேட்குது. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணிவிட்டு வழக்கம் போல் அதே தான் நம்ம என்ன யூனிவர்சிட்டியில் படித்தோமோ அதை கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிங்களான்னு கேட்குது. நான் நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஃபில் பண்ணிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு பாருங்க. இதில் போட்டிருக்கு பாருங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் முடிச்சிக்கலாம் கேட்குது. ட்ரைனிங் வந்து நான் வந்து நோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் அண்டர்கான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சர்வேக்கு எதுவும் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குது சர்டிஃபிகேட் எதுவும். நான் அதுக்கு நான் ஒன்று தான் கொடுத்துட்டேன். நோன் கொடுத்து செக் பாக்ஸ் போன உடனே இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அதாவது இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இந்த 2 போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அந்த செலக்ட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த 8, 9 இருக்குல்ல. ஸோ அதில் போய் இந்த கோடு இருக்குல்ல, சப்ஜெக்ட் கோடு, இது வந்து நான் அப்ளை பண்ணாமல் எடுத்து விட்டுறேன். சேவன் கண்ணி கொடுத்த பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வழியாக படிச்சிருக்கிறது PSDS சர்டிஃபிகேட் இதில் கொடுக்கணும். நான் வந்து இதில் இல்லை கொடுத்துட்டு அவன் கொடுத்துட்டேன். அதில் அதுக்கப்புறம் சேவ் கொடுத்து இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். நெக்ஸ்ட் பேஜ் போனோடனே உங்களுக்கு தேர்வு மையத்தின் பெயர் 2 ஆப்ஷன் கொடுக்கணும். நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு ஊரை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என் பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்குது, அந்த ஊரை நான் கொடுத்துக்கிறேன். அதாவது 2 தேர்வு மையம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 2வது தேர்வு மையம் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாமே வந்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடீஸ் போட்டிருக்கு. செகண்ட் பேப்பர் பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்டு. நம்ம என்னென்ன போட்டிருக்கோமோ அதுக்கிட்ட இருந்து 8 இதுக்கு போஸ்டிங் அப்ளை பண்ணதுனால, அதாவது 8 போஸ்டிங்னா 8 டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்டிங் அப்ளை பண்ணதுனால 8மே வந்துருச்சு. இப்போ ஃபீஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீ. இப்போ செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்த உடனே அடுத்து வந்து நம்ம சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கவனமாக இருந்துங்க. நம்ம சர்டிஃபிகேட் எல்லாமே 200 KB தான் இருக்கணும். நான் எல்லாமே கன்வெர்ட்டும் பண்ணி வச்சுட்டேன். அதாவது இதில் என்னென்ன அப்லோட் பண்ணணும்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் டிகிரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ UG முடிச்சிங்கன்னா UG அப்லோட் பண்ணுங்க, இல்லை PG முடிச்சிங்கன்னா PGயுமே சேர்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ அதில் செலக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்டிஃபிகேட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு, அதாவது கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் கொடுத்த உடனே நம்மளோட சர்டிஃபிகேட்டு அதில் மேலே அப்லோட் ஆகிடுச்சாங்க வந்துருச்சு. டாக்குமெண்ட் அப்லோடர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10th மார்க் ஷீட்டை அதில் கொடுக்குறேன். மார்க் ஷீட்டை கொடுத்துட்டு இப்போ நான் அப்லோடு கொடுக்குறேன். அப்லோட் ஆகிடுச்சு. இதை என்னென்ன ரெட் டிக் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் என்னோட 12th மார்க் ஷீட்டை இப்போ நான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் 10th கொடுத்தது இப்போ அப்லோட் ஆகிடுச்சுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட 12th சர்டிஃபிகேட்டை இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிங்கிற இதில் வந்து சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். மார்க் ஷீட்டிங் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கள். 12th போட்டு இப்போ நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்லோடு கொடுத்தோன்னே அப்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டை இப்போ நான் அப்லோட் பண்ணணும். டிகிரி சர்டிஃபிகேட்டுங்கிறப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இடத்துல இப்போ நான் டிகிரி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். ஏன்னா அந்த போஸ்டிங் நம்ம 4 இடத்துல டீட்டெயில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த 10th 12th அப்லோட் பண்ணுறப்ப அதேமாதிரி 4 இடத்துல இப்போ நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ செகண்டுமே அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 3 இடத்த அப்லோட் பண்ணிட்டேன். அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு காமிச்சா லாங்காக போகிறதுனால அதை நான் காமிக்கல. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்தீங்கன்னா இப்போ நான் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இப்போ நான் கீழே வரேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து ப்ரிவியூ காமிக்கிது. இதில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதில் ஒரு உறுதிமொழி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒன்றுமே கிளிக் பண்ணிட்டு வாங்க. இதில் ஒன்று கிளிக் பண்ணுங்க. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழியில் ஒரு செக் பாக்ஸாகவே கிளிக் பண்ணிட்டு வாங்க. இதை பார்த்தீங்கன்னா எத்தனை அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. எத்தனை இருக்கோ செக் பாக்ஸு ஃபுல்லாகவே கிளிக் பண்ணிட்டு வாங்க. இப்போ எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 12 இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே கிளிக் பண்ணிவிடுங்க, ஒன்றும் மிஸ் பண்ணாமல். மிஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ராங்னு சொல்லி காட்டும். எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பி இருக்கும். அதாவது ஐ கன்ஃபார்ம் த அபவுண்ட் இருக்குல்ல, அக்ரி பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ESI ப்ராசஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு மறுபடியும் 2 தடவை கேட்கும். உங்களுக்கு ஒரு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செக் பாக்ஸ் கேட்டு இப்போ வந்து ஃபைனல் டிக்ளரேஷன் இதான். இது எல்லாமே உறுதிமொழி கொடுத்துட்டு இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்த உடனே எனக்கு என்னோட எக்ஸாம் வந்து அப்ளை ஆகிடுச்சு. அதை சப்மிட் பண்ணுறேன் பாருங்கள். அப்ளிகேஷனாக ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ண உடனே பாருங்கள் இவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துருச்சு. இது கீழே டவுன்லோடு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து
டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணி அப்ளிகேஷனே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இதை பற்றி எதுவும் டீட்டெயில் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.